ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான விளாக் பார்த்துடலாம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியா, ஸோ அதையோடு சேர்த்து ஒரு விளாக் பார்த்துடலாம். நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருப்போம் அப்படிங்கிறதுனால நேற்றே பார்த்தீங்கன்னா கொரியர்லாம் நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ நேற்று எடுத்தது தான் இந்த பேக்கிங் மட்டும் நிறைய இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் காம்போ, அதில் வந்து நம்மளுக்கு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எல்லாமே அதிலே வந்துடும். கால்சியம் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், இந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குங்குமாதி சீரம், இது எல்லாத்தையுமே கொரியர் பேக் பண்ணி நம்ம நேற்றே அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இன்னொன்று வந்து நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், இது எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அது பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம சைட்லேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும், கொரியர் சார்ஜ் கிடையாது. வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண எல்லாருக்குமே சூப்பரான ரிசல்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே இன்ச் லாஸ், வெயிட் லாஸ், இது எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொப்பை அதிகமாக இருக்குது, இந்த பேண்ட்டெல்லாம் போட்டாவே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரான வெயிட் லாஸ் இருக்கும். நேச்சுரலாக நம்ம வந்து ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ வந்து சூப்பரான ஒரு விஷயம். நீங்கள் அதை தாராளமாக எடுத்து நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய கால்சியம் அண்ட் அயன் பவுடர், அது பார்த்தீங்கன்னா கால்சியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலுமே சரி, நல்லா தான் சாப்பிட்றாங்க, ஆனால் உடம்பு சுறுசுறுப்பே இல்லை அப்படிம்போம். அந்த மாதிரி விஷயங்களும் அதில் சரியாகும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொரியரில் போய் இறக்கிட்டு மகி பார்த்தீங்கன்னா மைக்கை பிடிச்சி ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்று வந்து மகிக்கு பாட்டு பாடுறது ரொம்பவே பிடிக்கும். இன்னொன்று வாங்கின மைக்கு வீணாக போயிடக்கூடாது, டெய்லி யாராவது ஒருத்தர் பாடணும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க் இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். மறுநாள் நம்ம வேலை பார்க்கணும்ல விநாயகர் சதுர்த்திக்கு. இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸாக சொல்லலாம். ரொம்ப அவசரமாக எதுவுமே பண்ணுறது கிடையாது. எப்போ டைம் இருக்கோ அப்போ பண்ணிக்கிறது. காலையில் எழுந்திரிச்சு நல்லா சூப்பராக குளிச்சுட்டு வந்து நல்லா கண்மையெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக ரெடியாகி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு, எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்த உடனே வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்றது இல்லாமல் எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரியே உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, உங்களுடைய கணவருக்கு எப்படி பிடிக்குமோ, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளை பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்கும். நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை போய் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு நைட்டி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு, அது உண்மை. ஒரு சில நேரங்களில் இப்படி நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழுகிற விஷயம் இருந்துச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த செப்பல் ஸ்டாண்டெல்லாம் இருக்குது, அந்த இடத்த மட்டும், அந்த செப்பல் வைக்கிற ஏரியாவை மட்டும்தான் லைட்டாக நான் மொழுகி விட்டேன். அதை மொழுகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிடலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் போய் மற்ற பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலான்னு சொல்லி ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்துச்சு பாருங்க. நான், தம்பி, மகி, பாப்பா யாருமே எதிர்பார்க்கல. வெளியில் ஒரு ட்ராவல் மாதிரி கிளம்புன உடனே அந்த விஷயத்தை பார்த்த உடனே எப்பா எனக்கெல்லாம் காலும் ஓடலை கையும் ஓடலை, எப்படியாவது குதிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன் அந்த இதுக்குள்ளே. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு வந்து மகிக்கும் இவன் சாய்குட்டிக்கு தான் கிடச்சிது. நான் அது என்னென்னு காட்டுறேன் பாருங்களேன். நிஜமாவே நினச்சே பார்க்கல. கிராமத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிக்க முடியும் போல இருக்குது. சிட்டியில் இப்படிலாம் நாங்கள் அனுபவிச்சது கிடையாது. அதனால தான் அதை அப்படி சொல்கிறேன். அங்கேயே ஏரி குளம்லாம் இருக்கலாம், நிறைய பேர் என்ஜாய் பண்ணலாம். பட் எங்களுக்கு இங்கே வந்து தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா புதுசாக வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி இருந்ததெல்லாம் எடுத்து நைட்டை வெளியில் வச்சுட்டேன். அந்த பீட்ரூட்டு, அது சிகப்பாக இருக்கிறது வந்து பீட்ரூட்டு, எல்லாத்தையும் கட் பண்ணி கோமாதாவுக்கு ஊற்றிட்டேன். அது ரொம்ப திக்காக இருந்ததுனால எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு பக்கத்துலேயே அதில் பார்த்தீங்கன்னா கம்பு எடுத்து போட்டேன். நேற்று மகி அபி சீக்கிரம் வாங்குறாரு. வந்து பார்த்தா நம்ம வீட்டிலேருந்து நல்ல பெரிய மயில் அழகாக அந்த தோகையோடு ஓடிச்சு பாருங்கள். என்ன ஒரு அழகு. எனக்கும் மகிக்கும் அந்த மயிலை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. நேற்று என்னவோ அவ்வளோ மயில் நாங்கள் பார்த்தோம். அதனால் எப்பவும் போல் தானியங்கள் நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்மளுடைய நாகலட்சுமி மகேஷ் பேலஸ் அந்த பேர் பார்க்கும்போதெல்லாம் வந்து அடுத்து வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு தோணும். அடுத்து நேற்று பார்த்தீங்கன்னா சும்மா கை இருக்க மாட்டாப்புல வேலை செய்யலான்னு சொல்லி அந்த இடத்த வந்து நீட் பண்ணிவிட்டு கல் போட்டோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் பாத்தி கட்டுற மாதிரி செங்கலை வச்சு கட்டி விட்டுட்டேன். அது என்னமோ எனக்கே பிடிக்கவே இல்லை. அதனால் அந்த செங்கல்லாம் எடுத்துட்டு அந்த களை கொத்து தானே வைக்கியது, சின்ன குட்டி மம்பட்டி மாதிரி இருக்கும், அதை வச்சு மண்ணெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அந்த நேரத்தில் வந்து சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு தோணும்.
அதை கொஞ்சம் லாங்கில் இருந்து பார்த்தோம்னா என்னடா இவ்வளோ கன்றாவியாகவும் நம்ம பண்ணி வச்சோன்னு தோணுச்சு. அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மண்ணை வந்து நல்லா சமப்படுத்தி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த இடமே அழகாக இருந்துச்சு. நிறைய செடிகள்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போயே கரையான் வந்துருச்சு. மகி பார்த்தீங்கன்னா இந்த கரையான் மருந்து வந்து ஒரு 3 பக்கெட், எத்தனை லிட்டர் இருக்கும் மகி? அங்கே பாருங்கள், ஒரு பெரிய பக்கெட் இருந்துச்சு பாருங்கள். 3 பக்கெட்டு கரையான் இதை வந்து அதாவது தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்காரு. அது எந்த இடம் வரைக்கும் ஓட்ட போட்டுச்சுன்னே எங்களுக்கு தெரியலை. ஊற்ற போய்கிட்டே இருக்குது. நம்ம வந்து இது ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், ஆள் வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் எங்களுக்கு கிடைக்கல, ஆள் வேலை செய்கிறதுக்கே கிடைக்கல. அதனால் ஓகே நம்மளே இறங்குவோன்ட்டு கொஞ்சம் பயத்தோடு இருந்தேன். ஏன்னா இது வந்து அதை புதுசாக செய்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் ஒரு பயம். ஆல்ரெடி பாம்பை பார்த்ததுனால. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்புக்கு பயப்படவே மாட்டுறாங்க, எனக்கு மட்டும் தான் பயமாக இருக்குது. அப்புறம் மகியெல்லாம் எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை கொடி வந்து வரவே வராதுன்னு நினச்சோம். ஆனால் சூப்பராக வந்துருச்சு. இதை எத்தனை வாட்டி ஏற்றி விட்டாலும் நான் இங்கே தான்டா கிடப்பேன்ட்டு அதில் கீழே வந்துடுது. குருவி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க அந்த முட்டை இருக்கிறதுனால கூட பாம்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் அந்த தங்கங்களை நம்ம என்ன பண்ணுறது, நம்மளை நம்பி அது வந்து நம்ம வீட்டில் கூடு கட்டி முட்டை போட்டிருக்கு. அதனால் அவங்க அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கேயே தான் விட்டுருக்கோம். 3 பேர் இருக்காங்க. நம்ம அங்கே பின்னாடி தண்ணி ஊற்றலான்னு போன உடனே அதுலேருந்து அவங்க மம்மி மட்டும் பறந்து போய் மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கே நம்ம பிள்ளைங்க மேலே கையை வச்சாங்கன்னா போய் ஒரே கடிச்சிருவோன்ட்டு. அழகாக இருந்துச்சு எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்களா அந்த இடம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. மகி சூப்பராக எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா கேப்பாக விட்டுட்டார். இப்போ பார்க்குறதுக்கு ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூ, ஏன்னா நம்ம இனிமேல் தான் வெளியில் போய் எல்லாமே வாங்கிட்டு வரணும். அதனால் அங்கே செம்பருத்தி பூ இருந்துச்சு. சரி ஓகே அதெல்லாம் நம்ம பறித்து சாமி கொண்டு போய் ஃபஸ்ட்டு வச்சிடலான்னு. நைட்டி போட்டாலும் சரி, புடவை கட்டினாலும் சரி, சுடிதார் போட்டாலும் சரி, மேக்ஸி ட்ரெஸ் போட்டாலும் சரி, நம்ம அதை தூக்கி மேலே சொருகிக்கிட்டு லுங்கி கட்டின மாதிரி கட்டிட்டு வேலை பார்த்தா தான் நிம்மதியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அந்த டைல்ஸ் இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வீட்டு வேலைகள் வந்து நம்மளே செஞ்சுக்கிட்டோன்னா ஒன்று காசு மிச்சம், இன்னொன்று நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்ம தான்ப்பா இதை க்ளீன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அழகாக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் எல்லாத்தையும் அழகாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. இது வந்து இந்த குட்டி சிங்க் வந்து நம்ம பூஜை ரூம்லேயே தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை, நான் பல வருஷம் ஆசை பூஜை ரூமில் அவங்களுக்குன்னு நான் தனியாக வச்சுருக்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் நம்ம புழங்கியிருக்க மாட்டோம்ல, சாமிக்காக நம்ம வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த செம்பருத்தி பூ மட்டும் 4 பூ இருந்துச்சு. யார் சாமிக்கு, முருகருக்கு, விநாயகருக்கு, விளக்குக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அழகாக ஒரு பூஜையும் முடிச்சாச்சு. முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் சாய் என்ன பண்ணிட்டான், அவனை பற்றி தான் நிறைய பேருக்கு தெரியுமே, எனக்கு தனியாக விநாயகர் வேணும். அவன் வந்து ஒரு கோவில் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கான். அந்த கோவிலே நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து அன்பாக கடவுளுக்கு எதை செஞ்சாலும் அவர் ஏற்றுக்குவார். நான் அதை தான் ரொம்ப நம்புவேன். அது மாதிரி சாய் வந்து இதுதாம்மா என்னுடைய கோயில் அப்படின்னு ஒரு இடத்த வச்சுருக்கான். அதனால் சரி ஓகே அப்படின்னு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் இவன் என்ன பண்ணிட்டான்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா தூரங்குறிச்சியில் மகியுடைய தாய்மாமா இருக்காங்க, அவங்க வீட்டிலேருந்து ஒரு விநாயகர் கொடுத்தாங்க. இன்றைக்கி எனக்கு அங்கேயே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் நாங்கள் அங்கே வரைக்கும் போயிருந்தோம். மகி அப்பயே சொன்னார் என்கிட்ட காட்டுப்பான்னு, காட்டவே இல்லைன்னு. ஆமாம், அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கே விநாயகர் இல்லை. ஏன்னா இப்போ தான் பசங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியில் ஒரு ரோட்டு ஓரமாக நான் ரொம்ப அடிக்கடி பார்ப்பேன். இங்கே 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஏஜ்டு பீப்புள் தான். அவங்க என்னன்னாக்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்போயுமே இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்காது நான் பார்க்குறப்பெல்லாம். சரி நான் முடிவு பண்ணிட்டேன், நீ போகும்போது அந்த ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நான் அபிகிட்ட சொல்லி, அபி இடையில வேறு ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்லான்னா நான் அந்த இடத்த சொல்லாமல் நேராக கூட்டு போயிட்டேன். பாருங்களேன், ரோட்டு ஓரமாக 4 சேரை போட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஹோட்டலில். ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த உட்கார்ற இடமும் நல்லா நீட்டாக இருக்குது. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு சுற்றி பார்த்தீங்களா, அப்படியே பச்சை பசேர்னு வயல் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம சாப்பிட்டோம் அனுபவித்து தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். அப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு சமைக்கிறாங்க, சாப்பிட்ட உடனே காலி பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க, திருப்பி மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் நம்ம சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு நல்லது தான். உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே சாப்பிடுங்க. அடுத்து இந்த நம்மளுக்கு வந்து திடீர்னு அமைஞ்ச ஒரு அமைப்புன்னு சொன்ன பாருங்கள், இதுதான். நம்ம சும்மா எட்டி பார்க்கலான்னு பார்த்தா அப்பா தண்ணி அவ்வளவு அழகு. மகி பார்த்தீங்கன்னா உடனே ஷாலை கொடுப்பான்னு சொல்லியிருந்தாரு. நான் போட்டு போன ஷாலை கொடுத்துட்டேன். இடுப்பில் ஷாலை கட்டிக்கிட்டு தம்பியோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இறக்கி விட்டுட்டாரு. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நானும் மகியும் பாப்பா தம்பியெல்லாம் இன்னொரு வாட்டி போயிட்டு வரலான் இருக்கோம். ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்ப ஆசை, எனக்கு ஆசை. உள்ளே வந்து இன்னும் தம்பிங்க அண்ணாலாம் இருந்ததுனால நம்மளால் இறங்க முடியல. அதனால் இப்போ அடுத்த வாட்டி நம்ம எல்லோரும் ஒன்றா போயிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு இருந்தோம். அந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகு. அங்கே இருக்கிற ஒரு தம்பி வந்தார். அவர்
அது என்னது இவங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, அதுக்கு இடையில இடம் இருக்குது போல் கீழ்வாக்கில், அதுக்குள்ளே பூந்து அந்த தம்பி மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அந்த இடமே அவ்வளவு அழகு. எனக்குன்னா இதெல்லாம் ரசித்து அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளை வந்து தேடணும், அப்படி இருக்குது எனக்கு சந்தோஷம். இதில் வந்து மகி சொன்னாங்க வெளிநாட்டு பறவைகள்லாம் இருக்குதுப்பா பாருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் பார்க்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். அடடா என்ன ஒரு அழகு, கடவுள் கொடுத்ததே உண்மையாகவே இதெல்லாம் பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு. நான்லாம் மகி கிட்ட சொல்லுவேன், இந்த ஏரி குளம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நிறைய பேர் அதை பண்ணுறாங்க, பண்ணாமல் விட்டால் நல்லது. இந்த குப்பைகளை கொண்டு வந்து அதில் கொட்டி விட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருந்தால் அது நம்மளுக்கு தானே நல்லது. ஏன்னா இந்த தண்ணி எத்தனை இடங்களுக்கு போகுது, எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இயற்கையை வந்து நம்ம அசுத்தம் பண்ணாமல் நம்ம நல்லா வச்சுக்கணும். ஸோ அதனால் நான் பாப்பா தம்பிக்கெல்லாம் கண்டிப்பாக அதை சொல்லி கொடுப்பேன், நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து எங்கள் சாய்ப்பா பார்த்தீங்கன்னா அங்கே தோரங்குறிச்சியில் விநாயகர் கிடைக்கல அப்படின்றதுனால நாங்கள் பட்டுக்கோட்டையே வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு விநாயகர் அழகாக வாங்கிக்கிட்டு, இந்த பாருங்க இவரை தான் வாங்கினது. நம்ம சாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் ஃபஸ்ட்டு குட்டி விநாயகர் எடுத்தேன், அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விநாயகர் தான் வேணும், என் கோயிலுக்குள்ளே இவர் தான் அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, நான் அவருக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு பூ வாங்கிட்டு இருக்கும் போதே சாய் மா என் விநாயகருக்கு பூ வாங்கல அப்படின்னா சரின்னு ஓகேன்னா அவருடைய விநாயகருக்கும் பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு, எனக்கு வந்து அந்த பன்னீர் ரோஸ் மாலை விநாயகருக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அவருக்கு வாங்கியாச்சு. சாயோடைய கோயில்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தான். இதை வந்து உங்களுக்கு பார்க்குற ஒரு சிலருக்கு என்னடா அட்டை டப்பா வச்சுக்கிட்டு கோயில்னு சொல்கிறீங்களே அப்படின்னு தோணலாம். நம்ம வந்து பல படங்கள் பார்த்துருப்போம்ல, அதிலலாம் பார்த்தீங்களா, நம்ம வந்து உண்மையும் இது தான், படங்களில் வர்ற கதைகளோட உண்மை இதுதான். கடவுளுக்கு வந்து நம்ம வந்து நீங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. மனசார சந்தோஷமாக அப்பா ஏற்றுக்கங்கப்பா அப்படின்னு நீங்கள் சின்னதாக ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட அவர் சந்தோஷமாக ஏற்றுப்பார். அது மாதிரி தான் இப்போ தம்பியும். அதுக்கப்புறம் ஸ்வீட் கேட்டான். சரின்னு ஸ்வீட் கொடுத்த உடனே ஒரு தட்டில் காயின், ஸ்வீட்டு, பூவு அவருக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அழகாக சந்தோஷமாக இருந்தாங்க தம்பி பாப்பா. அங்கே பாருங்கள் பூ இதுக்கப்புறம் தான் நான் வெட்டி கொடுத்த மாலை மாதிரி கொண்டு போய் போட்டான். அவள் அந்த பூஜையும் பண்ணிவிட்டு எங்கள் 2 பேருக்கும் வந்து திருநீர் குங்குமம்லாம் கொடுத்து கொஞ்சம் ஸ்வீட்டையும் வாயில் வச்சு விட்டு நெத்தியில் பூசுறது மூஞ்செல்லாம் வலியுது. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்களை வந்து சாமி தானே கும்பிடுறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணலாம், தப்பே கிடையாது. இன்றைக்கி நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடணும், இனிமேல் தான் சாமிக்கு இலையெல்லாம் போட்டு சாமிலாம் கும்பிடணும். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய ப்ராடக்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா லிஸ்ட்டுமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.